Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 Raj Ayyapa Chef of the Week win பண்ண Poricha Kizhangu Kulambu recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் and 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் and அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம் and கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 4 பல்லு பூண்டு ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு 2 வரமிளகாய் and 1 வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த டிஷ் திருநெல்வேலியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. நெக்ஸ்ட் இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொரிச்ச கிழங்கு குழம்பு இல்லையா, ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நான் வேக வைக்காமல் பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வேக வச்சு அடுத்ததாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு குக்கர்லலாம் வேக வைக்காதீங்க, ரொம்ப வந்து குழஞ்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு ஆட் பண்ணால் அதோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வரும். இப்போது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதையுமே வந்து இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான பொரிச்ச கிழங்கு குழம்பு ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குக் வித் குமாலி ரெசிபிஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.